பசியை அதிக நேரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்டியாக பிரெட் டோஸ்ட் செஞ்சு கொடுத்துடலாங்க. வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுக்காக நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துட்டு கைனால் அல்லது இந்த மாதிரி ஸ்மாஷர் மூலமாக கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே 10 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் பல்ஸில் ஒரு சுற்றி கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா தனியாக ஆற வச்சுக்குங்க. இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் ரெட் சில்லி சாஸ் அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்குங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இப்போ ப்ரெட்டோட ஒரு பக்கத்தில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த சாஸை தடவிக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக புதினா சட்னி அல்லது ஸ்வீட் சட்னி இருந்தால் அதை கூட இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு மேலே தடவிக்கலாம். இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலா ஒரு ப்ரெட்டில் மட்டும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஈவனாக பரப்பி விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சு கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ப்ரெட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் அல்லது ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதை அடுப்பில் வச்சு முதல்ல பட்டரை தடவிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே இந்த எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து கரண்டினால் நல்லா அழுத்தி விடுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு திருப்பியும் கரண்டினால் நல்லா அழுத்தம் கொடுங்க. 2 பக்கமும் ப்ரெட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்தோடனே தோசைக்கல்லேருந்து வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, உருளைக்கிழங்கு பிரெட் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் பசி அதிக நேரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபிங்க இது. அதே மாதிரி மசாலா மட்டும் நீங்கள் தயார் பண்ணி வச்சிட்டா போதும். சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து பசியாகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு பிரெட் டோஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.